சண்டைக்கு இழுக்கின்ற முட்டிக்கொள்ள வைக்கின்ற ஒரு விடயத்தை அவர் போட்டுடைத்து விட்டார். இந்த பிரேரணையும் அந்த அந்த நோக்கோடு இருக்கின்ற ஒரு அதில் இருக்கின்ற ஒரு சர்வதேச சமூகத்தை அழைப்பு விடுக்கின்ற ஒரு நல்ல பகுதி இருந்தாலும் கூட அதற்குள் மறைவி இருக்கின்ற அதற்குள் மறைந்திருக்கின்ற இன்னும் ஒரு மறைகரம் இது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலை மேலும் வலுப்படுத்துவதற்கு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிரல் அல்லது அதனை சார்ந்திருக்கின்ற ஒரு பிரேரணை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் இருக்கின்ற ஓரிரு கேள்விகளோடு மாத்திரம் இந்த பிரேரணை குறித்து பேசிவிட்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கட்சி சார்ந்த தலைமைத்துவ நிலைப்பாடுகள் மேற்படி பிரேரணை தொடர்பில் எந்த வகையில் இருக்கிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எல்லோருக்கும் இங்க இருக்கின்ற எல்லா ஆளுந்தரப்பு உறுப்பினர்களும் இது குறித்து சிந்திக்க வேண்டும். தலைமைத்துவத்தினுடைய அல்லது கட்சி சார்ந்த நிலைப்பாட்டினை நாங்கள் தெரிந்து கொண்டுதான் இந்த பிரேரணை குறித்து பேசுகின்றோமா என்கின்ற ஒரு விடயத்தை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அறிக்கை ஐநாவினுடைய செப்டம்பர் மாதத்தில் வரப்போகின்ற அறிக்கையை இது பாதிக்காது என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக பாதிக்கும். எப்படி பாதிக்கும் என்றால், ஏற்கனவே ஒரு சர்வதேச விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையிலே, எங்களுடைய கட்சிகளினுடைய முன்வைப்புகளின் அடிப்படையிலே, போராட்டங்களின் அடிப்படையிலே அந்த நடைமுறை தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதோ வடக்கு மாகாண சபை இன்னும் ஒரு கோணத்தில் அதனை அணுக முற்படுகின்ற பொழுதோ ஏற்கனவே தொடங்கப்பட்ட அந்த சர்வதேச விசாரணை அதனோடு இருக்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு நாங்கள் பிரிதான ஒரு அமைப்புக்குள் நுழைவதாக, அதனை திருத்திக் கொள்ளாதவர்களாக நாங்கள் இந்த பிரச்சனையை அணுகின்றோம் என்கின்ற ஒரு விடயம் முதன்மை பெற்று நாங்கள் மீண்டும் பின்னோக்கி செல்வதற்குரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது என்பதை மாத்திரம் குறித்துக் கொண்டு, ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பிரேரணை கால பொருத்தமற்றது என்கின்ற விடயத்தை வலியுறுத்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.